ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏராளமான ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து டைட்டானிக் ஸ்ட்ரென்த், இன்னொன்று வந்து த விசார்ட் ஹவுஸ், மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் அட்டாக். 3 ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த 3 ஈவெண்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்மியை நம்ம எடுக்கலாம், எது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கிளான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் யூஸ் பண்ணுற ஆர்மி வந்து காமிச்சிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆர்மி. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ட்ரூப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ஜெயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 விசார்டு, ஒரு பவுலர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவுலர் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ஆர்மி. இந்த ஆர்மி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சார்ஜ் ஆர்மி. உங்களுக்கு வந்து குயின் இல்லை, நான் குயினை வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குயின் வந்து எனக்கு வேலைக்கு ஆகுது ப்ரோ, குயின் வச்சு எனக்கு அட்டாக் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்மியை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு ஆர்மி. இந்த ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். குயின் சார்ஜ்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். இது வந்து விச்சு ஸ்லாப்பு. என்ன விச்சு ஸ்லாப்பில் நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8 விச்சு ஸ்லாப்பு. இதில் என்ன நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 8 விச்சையும் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவுலர், அதுக்கப்புறம் ஜெயிண்ட்டு, அப்புறம் விசார்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ்லாம் இப்போ இன்னும் வாங்கலை. நான் வந்து இப்போ தான் அட்டாக் போயிட்டு வந்தேன். அந்த ஆர்மி வந்து நான் வந்து போக வைக்கணும் இல்லையா, அதனால் போயிட்டு வந்தேன். இப்போது இந்த ஆர்மியில் எங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 8 வாங்கிக்கலாம். சீஜ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாக் லான்ச்சரே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு 8 விச்செலாம் வேலைக்கு ஆகுது ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வேணால் அதே இப்படியே இதே ஆர்மி தான் 8 பதிலாக நீங்கள் வேணால் பெக்கா, நான் வந்து பெக்கா அட்டாக்கர்னா பெக்கா எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு எது அட்டாக் பண்ணுவாங்க. ஏர் அட்டாக்கராக இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பேஸ், அதாவது கிரவுண்ட் ட்ரூப்ஸ்க்கே இந்த ஈவெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னா இதுக்கு ஒரு 30 வரும். அதாவது சூப்பர் பவுலர் ஒரு 30 வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜெயிண்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு 30 வரும். 60 ஸ்பேஸ் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 818 32, இது ஒரு 32 வரும். கிட்டத்தட்ட 92 ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ட்ரூப் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் ஒரு ஏர் அட்டாக்கராக இருந்தால். மற்றபடி கிரவுண்ட் அட்டாக்கராக இருந்தால் இது 92 ஸ்பேஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் அட்டாக் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அசால்ட் பண்ணி அட்லீஸ்ட் 2 ஸ்டாராச்சும் எடுக்க பார்த்தோன்னா, ஏன்னா அப்போ தான் ஸ்டார் தான் கவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் சேலஞ்ச் மஸ்ட் வின் த பேட்டில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்டார் இது பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அட்டாக் இதில் வின் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 அட்டாக் கிட்டத்தட்ட நிறைய வின் பண்ணிட்டோம். இன்னொரு அட்டாக்கும் போய் காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக என்னோட அட்டாக் எல்லாமே நீங்கள் முடிஞ்சிருச்சு. சரி விடுங்க, அது பரவாயில்ல. இப்படி தான் இந்த டைப் ஆஃப் ஆர்மி நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தையும் முடிக்கலாம். ஒவ்வொன்றா முடிக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் கேம்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகிடுச்சு. எலிக்சர் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்டர் வரத்துக்கு 9 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் போர்ஷன் வாங்கி போட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். பில்டர் போர்ஷன் நமக்கு வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. மேபி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா பொறுமையாக 8 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000, அதாவது 50 லட்சம் கிட்டத்தட்ட கோல்டு வந்து தராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி மனசு போகுது. யோசிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்டர் போர்ஷன் வாங்கி போட்டு விட்டோன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பில்டரை சீக்கிரமாக வர வச்சு நம்ம அடுத்தது போக முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாட்டி நம்ம 8 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. 8 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஜெம் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 111 ஜெம் வந்து நான் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பில்டர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதையும் வந்து கொஞ்சம் நான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 111 ஜெம்முக்கு வந்து 50 lakhs கோல்டு வந்து ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் போர்ஷன் வாங்கினா அதே நேரத்தில் நம்ம பில்டர் போர்ஷன் வாங்கினா அடுத்த பில்டரும் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பில்டரும் வந்து சீக்கிரமாக வராங்க. 8 ஹவர்ஸ் நான் ஒவ்வொன்றுக்கு கால்குலேட் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்டர் போர்ஷனுக்கே போயிடுறேன். 40 லட்சம்ன்றது ஓரளவுக்கு 50 லட்சம்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சம்பாரிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு தான் போவேன். என்கிட்ட ட்ரைனிங் போர்ஷன் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸை வந்து வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 50 ஜெம்முக்கு விற்றுரும். அதனால் எனக்கு அது அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ கோ ஃபார் ஹீரோஸ் போர்ஷன். ஏன்னா கிளான் வார் லீக் வருது. ஹீரோஸ் போர்ஷன் தான் எனக்கு 5 லெவல் பூஸ்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்டர் போர்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஏன்னா 50 லட்சம்ன்றது ரொம்பவே ஒர்த்து தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எலிக்சருக்கு போயிடுறேன். ரூயின் ஆஃப்
எலிக்ஸரும் இருக்குது, அதாவது ரூயின் ஆஃப் பில்டர் எலிக்ஸரும் இருக்குது. நீங்கள் வேணா எடுத்துங்க. ஆனால் பில்டர் பேஸ்க்கு வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ், கண்டிப்பாக புக் ஆஃப் ஹீரோஸ் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால எவனோ ஒருத்த வேறு காரில் வேறு இரிட்டேட்டிங்காக பேக் போட்டு வெறுப்பேற்றிங்கன்னா, ரொம்ப நேரமாக வெறுப்பேற்றிங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அவன் டென்ஷனாக ஆனவனா இந்த ஏரியாவே வந்து எடுத்துக்கலாம். அந்த இருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் போயிட்டு வந்துடலாம். ஓகே, நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியாக நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூயின் ஆஃப் கோல்டு தான். மோதி இன்னும் நிறுத்த மாட்டேறான். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நான் கலெக்ட் ரிவார்ட்னு கொடுத்தனா எல்லா காலம்லையும் என்னால் ஒவ்வொன்று வந்து எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஒன்று எடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். அதாவது 4000 பாயிண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூயின் ஆஃப் கோல்டு தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரிவார்ட்ஸும் வந்து கிளைம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ண எல்லா ரிவார்ட்ஸும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். யூஸ் ஆகும், மேபி யூஸ் ஆகும். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பில்டர் போர்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர் வந்து சீக்கிரமாக முடிப்பாப்பில். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எலிக்ஸர் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து பாருங்கள் நம்மளோட எலிக்ஸர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, நம்ம ஒரு பில்டர் போர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக லெபார்ட்டரி போர்ஷன் வாங்கி நான் வந்து இதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போட்டுக்க முடியும். ஆனால் நான் எதுக்காக போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 நெக்ஸ்ட் லெவல் போட்டேன்னா நான் வந்து ஈவெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுலர் ரேக் அட்டாக் ஈவெண்ட் வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போட முடியும். எனக்கு புக் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று கிடைக்கும். நான் வந்து அதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று 6 அட்டாக் இருக்குது. கண்டிப்பாக 6 அட்டாக் நான் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 6 hours ஆச்சு ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போயே இதை கம்ப்ளீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லெபார்ட்டரி போர்ஷன் வாங்கலை. சரி, ஓகே, எல்லாமே பண்ணிட்டோமா இந்த வீடியோக்கு வந்து கிளான். ஓகே, அட்டாக்கையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு ஜம்ப் ஆயிடலாம். ஃபாசில் கிளான் வார் லீக் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுங்க ப்ரோ. ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ரோ. கிளான் வார் லீக் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டு 2 வீடியோ போட்டுருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பார்த்தாலே தெரியும். எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டது வந்து கிளான் வார் லீக் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றியும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து கிளான் வார் லீக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை பாருங்கள். 2 வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஓகே, பிகே டெக் தமிழ் ப்ரோ டொர்னேடோ ட்ராப் எக்ஸ்பிளைன் போடு ப்ரோ. நான் கிளான் வார், அதை கிளான் வார்னு வேறு கிளான் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே சமகாண்டா வராங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நம்ம கேட்குறாங்க. இன்னும் நான் டொர்னேடோ ட்ராப்லாம் போட்டேன்னு வச்சிங்களேன், ஏன்டா அதெல்லாம் ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி காண்டாயிடும். மேபி நம்ம ஷார்ட்ஸில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம் வீடியோவில் வேணால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ப்ரோ. சரி, ஓகே. ஸ்ரீ ஹேமந்த் ப்ரோ, ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கே ஊறப்பட்ட நேரம் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து உங்களோட பேஸோட டேக் வந்து போடுங்க. நீங்கள் ஒரு டவுன் ஹால் 13 இல்லை 14 பேஸாக இருந்தால் கண்டிப்பாகவே உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நான் ப்ரோ நீ டவுன் ஹால் 13 14 மட்டும் இது பண்ணுறேன், நாங்கள் பார்க்கலையா உங்கள் வீடியோவை, நான் டவுன் ஹால் 9 சப்ஸ்கிரைபர், டவுன் ஹால் 10 சப்ஸ்கிரைபர், டவுன் ஹால் 11 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லீக் 1 மாஸ்டர் லீகா ஞாபகம் கிறிஸ்டல் லீக் 1 நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆப்போனண்ட் எல்லாமே டவுன் ஹால் 13, டவுன் ஹால் 14, அதுக்கப்புறம் சில டவுன் ஹால் 12 இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷன் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேஸ் வந்து ஆட் பண்ண முடியல. ஆட் பண்ணாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார்லேயும் கலந்துக்க முடியாது, கிளான் வார் லீக்லேயும் கலந்துக்க முடியாது. சும்மா தண்டத்துக்கு தான் கிளானில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டவுன் ஹால் 14 பேஸை ரெக்ரூட் பண்ணுற இது கூட வரலாம். சரி, பார்க்கலாம். ஓகே, கடைசியாக அகில் ப்ரோ கேமர் ஒய்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கமெண்ட்ஸ்லையும் முதல்ல வந்துட்டாரு. ஏன்னா ஃபன்னாக கமெண்ட் பண்ணு. ஷான் சூப்பர் செல் கிரியேட்டர் கோட் சூப்பர் செல் முடியாது. ஷான் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சூப்பர் செல், நீ என்னெல்லாம் பற்றி தப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஐயோ நானா? சூப்பர் செல் ஒரு தங்கமானவங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இது சொல்ல மாட்டான் நம்ம தலைவன். சூப்பர் செல் என்றால் தாய்மை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து சூப்பர் செல் வந்து போட்டு சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே, சொல்கிறா நீ எங்களை பற்றி தப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஷான் ஓ நீங்கள் பார்த்துட்டீங்களா சூப்பர் செல், கமெண்ட் செக்ஷனை ரிமூவ் பண்ணு கோடு உண்டு. ஓகே போங்கடா, இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கூட டெலீட் பண்ணாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் வந்து மேபி நம்ம வந்து ப்ரைவேட் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சூப்பர் செல் தரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வீடியோலாம் டெலீட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் செல் வந்து காண்டா வருங்க. இனி கமெண்ட் செக்ஷன் முன்னாடி த கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் ஆர் நாட் அகைன் சூப்பர் செல். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வில் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கமெண்ட்ஸ் இயர். ஓகே, அந்த இது மாதிரி டிஸ்க்ளைமர் மாதிரி போட சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்படின்னு போட்டு தான் போடணும் போல். கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் அப்படி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் வந்து நம்ம கிரியேட்டருக்கு ஒரு தரோன்னு நினைக்கிறேன். மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து ரீச் ஆன உடனே மறுபடியும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளை பண்ணல. லாஸ்ட்டாக பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு
10,000 ப்ளஸில் ரிசல்ட் தான் பண்ணேன். 15,000 போய் கூட நான் பண்ணல. மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேதுன்ற உடனே நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 15,000 கூட ஒரு வாட்டி பண்ண நினைக்கிறேன். பண்ண சொல்ல என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் பீன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள், ஒரு 10 நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு அப்ளை பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் கழிச்சு நம்ம பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்ன கரம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சூப்பர் செல் என்ன பண்ணாலும் கிரியேட்டர் கோட் கிடைக்காது, அதுக்கு ரீசனும் கிடையாது. ஓகே, கடைசியாக இப்படி தான் சொல்ல போகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ரீசன் மென்ஷன் பண்ண வச்சு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் நம்ம தர மாட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே விடுங்க, பரவாயில்ல. அவள் தான் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்தாலே தெரிஞ்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே கிளான் வார் அட்டாக்ஸ் வந்து போடலை. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா எப்போ பாரு கிளான் வாரே போட்டுங்கிற சும்மா வேறு ஏதாவது கண்டென்ட் வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதையும் போகிறதில்ல. சரி, இப்போது இந்த கிளான் வாரோட 2 அட்டாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்தீங்கன்னா லைவ் பண்ண முடியாது. ஏன்னா என்னால் இன்னும் நடக்க முடியல. நான் லைவ் போடணுன்னா மொட்டை மாடி தான் போய் லைவ் போடணும். ஏன்னா நாங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இல்லை. ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கரூரில் அங்கே தான் இருக்குது, இங்கே வந்து இல்லை. அதனால் நான் மொட்டை மாடிக்கு போய் தான் போகணும். ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனதால கால் ஒஞ்சி வீட்டில் தான் உட்காந்துங்கிறேன். அதனால் மொட்டை மாடிக்கு போக முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அட்டாக்கே வந்து லைவாக அட்டாக் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வேணா அப்லோட் வந்து பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வேறு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேது. நானும் கண்டென்ட் எவ்வளோ தான் போகிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.